கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திக்கிறதை நாங்கள் மிகுந்த பாக்கியமாக எண்ணுகிறோம். இந்த வாரத்தில் கூட ஒரு மிக முக்கியமான செய்தியை நாம் ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை உங்களுடைய கையில் எடுத்து கொள்வீர்களே என்றால் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபத்தோடு இந்த நாளின் இதோ தேவனுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தெய்வமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் ராஜா உம்முடைய சித்தத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம். தேவாவியானவரை கொண்டு எங்களை நிரப்புங்க ராஜா. உம்முடைய சித்தம் எங்களுடைய பாக்கியமாக இருக்கிறபடியினால் நாங்கள் பரிசுத்தமாகும்படியாய் கர்த்தர் வல்லமையாக்கி எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் சகலத்திலும் மகிமைப்படும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்கள் பேசுங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு கீழாக 2 மாணவர்கள் அல்லது 2 குட்டி ஊழியக்காரர்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டு வந்தார்கள். இது நிஜமாலுமே கலிஃபோர்னியா என்கின்ற ஒரு பகுதியிலே நடந்த ஒரு அனுபவம். இந்த ஊழியக்காரர் வேதாகமத்தை வாரம் முழுவதுமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் ஒவ்வொரு நாள் மாலை வேளையிலும் அவர்கள் சற்று வித்தியாசமாக கற்றுக்கொண்டதை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் என்று சொல்வோம், நடைமுறைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக அவர் சில காரியங்களை உலகத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த பிரகாரமாக ஒரு நாள் அவரோடு கூட இருந்த அந்த 2 மாணவர்களை அவர் அழைத்து கொண்டு போனார். அவர் எங்கே அழைத்து கொண்டு போனார் என்றால், கலிஃபோர்னியாவில் ஒரு பயங்கரமான வனாந்திர பகுதி இருந்தது. அந்த வனாந்திர பகுதியில் இவர்கள் 2 பேரை கொண்டு போய் அங்கு 2 வகையான பறவைகள் அந்த இடத்திலே உண்டு. அந்த முதல் பறவை எப்படிப்பட்டது அப்படின்னா ஹம்மிங் பேர்ட் என்று சொல்வார்கள். அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அது பின்னதாக பறக்கக்கூடிய ஒரு வகையான பறவை. இன்னொரு பறவை அது மிகவும் பெரியது. அதை ஆங்கிலத்தில் வல்ச்சர் என்று சொல்வோம், கழுகை போன்ற ஒரு பறவை. இவ்விரண்டையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த போதகர் அவருக்கு கீழாக படித்த இந்த 2 போதகரிடத்திலே சொன்னார்கள். அவர்கள் இருவரும் கவனித்தார்கள். அந்த முதல் பறவை ரொம்ப அழகாக அது பறந்து போனது. அது எங்கு பறந்து அது தேடி போனது என்றால், இந்த கத்தாழை என்று சொல்வோம், ஆங்கிலத்தில் கேக்டஸ் என்று சொல்வோம். அதில் அழகான பூக்கள் வரும். அந்த பூக்களிலே தேன் போன்று இனிமையான சுவை நிறைந்த அந்த இது அதில் காணப்படும். இந்த பறவை போய் அழகாக பறந்து அதை மிக நேர்த்தியாக அதை எடுத்து அதை ருசித்து அதை உட்கொண்டது. இந்த அனுபவத்தை முதல் மாணவன் பார்த்தான். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி மூத்த ஊழியக்காரிடத்திலே சொன்னபோது, இதோ இன்னொரு மாணவன் இன்னொரு வகையான பறவையை பார்த்தான். அது என்ன அப்படின்னா, அது தேடினதெல்லாம் செத்து போனதையே அது தேடினது. செத்து போனதை அங்கு உட்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக அந்த வனாந்திரத்திலே மிருகங்கள் சிலது செத்து போயிருந்தது. அதை தேடி அதை கண்டுபிடித்து அதை புசிக்கவே அது முற்பட்டது. இவ்விரண்டிலே நீங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டபொழுது, அவர்கள் 2 பேருமே இதோ இந்த கழுகு போன்ற பறவை இது செத்ததை புசிக்கத்தக்கதாக அது போகிறது, நாற்றத்தை குறித்து அதற்கு கவலை இல்லை, அதுதான் அதுக்கு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி 2வது மாணவன் சொன்னான். முதல் மாணவன், இதோ இந்த பறவை குட்டியாக இருந்தாலும் எவ்வளவு அழகாக பறக்கிறது, இது சுவையானதை ஒவ்வொரு நாளும் ருசிக்கிறது, அதில் யாதொரு நாற்றமும் இல்லை, உகந்ததை அது உட்கொள்ளுகிறது என்று சொன்னான். இப்போது இந்த 2 மாணவர்களுக்கும் அந்த மூத்த ஊழியக்காரர் ஒரு மேன்மையான ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்ன என்றால், நாம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டடைகிறோமோ அதை தான் நாம் தேடுகிறோம். இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். நீங்களும் நானும் எதை தேடுகிறோம் என்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம் உலகத்திற்கு அடுத்தவைகளை தேடுகிறோமா அல்லது பரலோகத்திற்கு அடுத்தவைகளை தேடுகிறோமா என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் கொலோசுக்கு எழுதின நிருபத்திலே
அதில் குறிப்பாக 3ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களிலே பேசும்பொழுது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்து எழும்பினபடியினால் இதோ மேலானவைகளை தேடுங்கள். ஏன் அப்படின்னா, நாம் ஞானஸ்தானம் பெற்றபொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு இதோ மீண்டுமாக ஒரு புது சிருஷ்டியாக வெளியே வந்தபொழுது பழையவைகள் ஒளிந்து போயின. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகும்படியாக நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுத்தோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் எதை கண்டடைகிறோம் என்பதை நாம் உணரும் பொழுது அதை தான் நாம் தேடுகிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்திலே மனிதர்களுக்கு எது முக்கியம்? பணம்தான் முக்கியமாக இருக்கிறது. சிலருக்கு ஆஸ்தி அல்லது சிலருக்கு பதவி முக்கியமாக இருக்கிறது. ஒரு சிலர் இழிவான காரியங்களை தேடி போகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரமேறி இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் அங்கு வீற்றிருக்கிறது மாத்திரம் இல்லாமல் தம்முடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் மூலமாகவும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறபடினால் நீங்களும் நானும் எதை தேடுகிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இதோ நாம் கீழ் நோக்கி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்தின் காரியங்களை அடைய வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமான சிந்தையிலே நாம் அகப்பட்டு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மெய்யாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே பவுல் ஆலோசனை கொடுக்கும்பொழுது மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதை எந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என்றால், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அந்த 17வது வசனத்திலே சொல்லும் பொழுது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக்க பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக பிறந்திருக்கிறபடினால் நாம் செய்யத்தக்கதான காரியத்தை ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் அவர்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்காக செய்கிறார்கள், அல்லது சுயநலம் நிறைந்த நோக்கத்துடன் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா அப்படின்னா, கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளாக செய்ய வேண்டும். அல்லது கிறிஸ்து அதை அங்கீகரிப்பாரா அல்லது அவர் அதை அங்கீகரிக்க மாட்டாரா என்பதை முதலாவதாக நீங்களும் நானும் சிந்தித்து, இதோ இதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார், கிறிஸ்து மகிமைப்படுவார் என்றால் அப்படிப்பட்ட செயல்களை சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளாக நன்றி சொல்லி ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லி அப்படிப்பட்ட கிரியைகளிலே நீங்களும் நானும் பெருக வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய சொந்த கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட மாட்டாததாக இருக்கிறது. அது பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, தீட்டுப்பட்ட காரியங்களாக இருக்கிறது, சுயநீதி நிறைந்ததாக இருக்கிறது. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக ஆயத்தப்பட்டு வருகிறபடினால் நம்முடைய கிரியைகளை நாம் கவனமாக செய்ய வேண்டும். அதனால தான் இங்கு சொல்லும் பொழுது, வார்த்தையாகிலும் அல்லது கிரியையாகிலும் நீங்களும் நானும் எதை செய்தாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மேன்மையான கட்டளையை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே நீங்களும் நானும் செய்கிற விஷயத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரே என்றால் ஒரு விதமான சமாதானம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆனால் அந்த சமாதான குலைச்சல் வரும்பொழுதுதான் ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நாம் செய்கிறோம், ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறது அவசியமாக இருக்கிறது. இதை ஒரு ஊழியக்காரன் இன்னும் விளக்கி சொல்லத்தக்கதாக அவருடைய விசுவாசிக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார்னா, ஐயா அம்மா, ஒரு நாள் முழுவதுமாக நீங்கள் கிரியைகளை செய்கிறீர்கள், அந்த கிரியைகளை ஆண்டவர் முடிவிலே
இதோ அவர் கையொப்பம் போட்டு நீ செய்தது நல்லது, அதை கிறிஸ்துவுக்குள்ளாக செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கீகரிப்பாரே என்றால் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் செய்கிறது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒரு நாள் முழுவதும் செய்த கிரியையை தேவன் அங்கீகரிப்பாரா என்று சொல்லி நாம் கேட்டு சிந்தித்து செய்கிறது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொண்டு மேலானவைகளை நாம் நோக்கி கிறிஸ்துவுக்கு அடுத்தவைகளையும், இதோ பிதாவாகிய தேவனுக்கு வலது பாசத்திலே இருக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கிடைக்கும் மேன்மைகளையே நாம் நோக்குவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு உன்னத அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். நம்முடைய நேசர் இந்த பூமியிலே வந்து வெற்றி சிறந்தார். அவருடைய ஆவி மெய்யாகவே நமக்குள்ளாக கிரியை செய்யுமே என்றால் எல்லா விஷயங்களிலும் ஜெயிக்கிறதற்கு ஏதுவான பலன், இதோ நாம் உன்னதத்தை நோக்கி பார்க்கிறபடினாலும் மேலானவைகளை நாம் நோக்குகிறபடினாலும் அந்த அதிகாரம் கிறிஸ்துவினிடத்திலே இருக்கிறபடினால் அவருடைய அதிகாரத்திற்குட்பட்டு நாம் வாழ்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னும் பழையவைகளில் நாம் அகப்பட்டு இருக்கிறோமா? அல்லது அவைகளை நாம் ஜெயிக்கிறதற்கு ஏதுவான பலனை என் ஆண்டவர் எனக்கு நித்தமும் கொடுக்கிறார் என்கின்ற சந்தோஷம் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். மற்றவர்களைப் போல நாம் ஏனோ தானோ என்று வாழாமல் ஒரு நோக்கத்துடன் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து எனக்காக மரித்தபடினாலும் அவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறபடினாலும் அவருக்கு உகந்ததை நான் செய்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கிரியைகள் அனைத்தையும் அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய ஒத்தாசை நம்மை தாங்கும் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறபடினால் கிறிஸ்து இரண்டாவது விசை மீண்டுமாக வரும்பொழுது நம்முடைய ஜீவன் அவருக்குள்ளாக வெளிப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் மரித்தாலும் பிழைப்போம், ஒருவேளை உயிரோடு நாம் இருப்போமே என்றால் மறுரூபம் ஆகுவோம் என்கின்ற நம்பிக்கை நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அந்த சரீர பிரகாரமான மறுரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாக மன ரீதியாக நாம் எவைகளை தேடுகிறோம், எவைகளை நாம் நோக்கி பார்க்கிறோம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் அதில் குறிப்பாக 15ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்து பேசும்பொழுது மிக நேர்த்தியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 45வது வசனத்திலே சொல்லும்பொழுது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். ஒருவேளை நம்மிடத்தில் செத்த கிரியைகள் இருக்குமே என்றால் அதிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாவினிடத்திலே நாம் எதை கேட்கிறோம், அவரிடத்திலே நாம் ஜெபத்திலே எவைகளை நாம் வேண்டுகிறோம் என்பது அவசியமாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை நம்ம ஆராய்ச்சி பார்த்தா நம்ம ஆண்டவர்கிட்ட எதை கேட்குறோம், உலக சம்பந்தமானவைகளை நாம் கேட்கிறோமே என்றால் அதை தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது இதோ இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அவசியமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இதோ நம்முடைய தேவனுக்கு அடுத்தவைகளை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதை நாம் தேடும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் அதிலே தேவனுடைய நீதி உள்ளடங்கி இருக்கிறது, தேவனுடைய சித்தம் உள்ளடங்கி இருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது. மேலானவைகள் என்று சொல்லி இவைகளை தான் நாம் சொல்லுகிறோம். நிறைய நேரத்தில் நிறைய பேர் யோசிப்பாங்க, மேலானவைகள் தான் ஒருவேளை நம்ம ஒவ்வொரு நாளும் பரலோகத்தையே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், பரலோகத்தை பற்றியே சிந்தையாக இருக்கணும், நல்லது தான். ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால் அது நீதியும் சமாதானம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் பல காரியங்கள் செய்கிறார்கள்.
எல்லாரும் சமாதானமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஏதோ ஒரு விதத்திலே குற்ற உணர்வு மனிதர்களை வாட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக தகாதவைகளை அவர்கள் செய்கிறார்கள். தேவன் அங்கீகரிக்காத செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். இது நிமித்தமாக அவர்கள் வேதனை அடைந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னன்னே தெரியலங்க, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, எங்களுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான சண்டை இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனை தேடவில்லை, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. தேவனை தேடாமலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமலும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வீணான வாழ்க்கை. அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் தேவனும் மகிமைப்படார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருந்தது. அதில் அந்த ஐயா எப்பவுமே ரொம்ப ஜெபம் பண்ணுவார். எதை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டுதான் செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அந்த கிறிஸ்தவ மனுஷனுடைய வாழ்க்கையின் கொள்கையாக இருந்தது. அவருக்கு ஒரு 10 வயதிலே ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்பா என்ன செய்கிறாரோ அதை போலவே செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க அப்பாவை போலவே இவனும் ஜெப வாழ்க்கையை வளர்த்து வந்தான். ஒரு நாள் இவன் ஆசைப்பட்டான், தூரத்தில் இருக்கும் அவனுடைய அத்தை வீட்டிற்கு போய் அங்கே போய் நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி தன் தகப்பனாரிடத்திலே கேட்டான். அவங்க அத்தை நல்ல ஒரு ஹோட்டல் மாதிரி, இது வந்து சுவிட்சர்லாண்டில் நிஜமாலுமே நடந்த ஒரு அனுபவம். அந்த சுவிட்சர்லாண்டில் ரொம்ப அழகாக இது ஒரு காட்டேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. சாயங்காலமும் சரி காலையிலும் சரி மக்கள் வருவார்கள். அந்த அழகான இயற்கையான சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டு நல்ல அங்கே ஆகாரங்களை உட்கொண்டு போகிறது வழக்கமாக இருந்தது. அதை ஒரு கேஃப் என்று சொல்வார்கள். இப்போ அந்த அத்தையுடைய வீட்டிற்கு இவர்கள் ரொம்ப நாள் கழித்து போன பொழுது அத்தை ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவர்களை வரவேற்றார்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். தன்னுடைய சொந்த தங்கைதானே என்று சொல்லி அவர் உட்கொண்டு கொண்டே அவர் பேசினார். இதோ நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு சில நாட்கள் தங்க போகிறோம், உனக்கு சந்தோஷம் தானே என்று கேட்டபொழுது, சந்தோஷம், நீங்கள் வந்தது சந்தோஷம் என்று சொல்லி அவர்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றான். அவர் அப்படியே பேசிக்கொண்டு, எங்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது, அந்த பழக்கம் என்ன அப்படின்னா, காலையிலையும் சரி சாயங்காலத்திலும் சரி நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு மாலை கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தை நீங்கள் செலவிடுவீர்களே என்றால் ராத்திரி உறங்குறதுக்கு முன்பாக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கலாமே என்று சொன்னபோது அவருடைய சொந்த தங்கை பேசிக்கொண்டே, அதில் எல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி, வேண்டுமென்றால் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசினார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவர் கோபம் அடையவில்லை. ஆனால் தன்னுடைய தங்கையிடத்திலே ரொம்ப அன்போடு பாசத்தோடு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, தங்கை, உங்களுடைய அன்புக்காக நன்றி, ஆனால் நான் ஒரு இடத்திலே தங்க வேண்டுமே என்றால் என் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதை செய்கிறதற்கு இந்த இடத்திலே இடமில்லை என்றால் இதோ நான் போகிறேன் என்று சொல்லி அவர் இதோ அவருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டார். பின்னதாக அவருடைய சிறுவனும் பின்தொடர்ந்து போனான் என்று பார்க்கிறோம். அவர் தன்னுடைய மகனிடத்திலே போகும்பொழுது என்ன சொன்னார் என்றால், ஜெபிக்காத இடத்திலே தேவ பயத்தை நாம் பார்க்க முடியாது. மனிதர்கள் எப்பொழுது இதோ ஜெபித்து எந்த ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ அப்பொழுதுதான் தேவ பயம் காணப்படும். தேவ பயம் இல்லாத ஒரு கூரைக்கு கீழாக நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. இதோ என்னுடைய தங்கைக்காக நான் ஜெபிக்கிறேன், நீ உன் அத்தைக்காக ஜெபி என்று சொல்லி போகிறதற்கு முன்பாக இதோ அவர்களுக்காக ஜெபித்து அந்த இடத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்களாம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஜெபித்து ஜெபித்து காரியங்களை செய்யும் பொழுது அதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் செய்கிறோம். தேவன் அதை அங்கீகரிக்கிறார் என்கின்ற ஒரு உறுதி நம்முடைய மனதிலே இருக்கிறது. அது ஒரு விதமான சந்தோஷத்தையும் பூரிப்பையும் நமக்கு கொடுக்கும்போது மெய்யாகவே நம்மை பார்க்கிறவர்கள், இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே, எப்படி இவர்களால் இப்படி இருக்க முடிகிறது என்று சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நீங்களும் நானும் வெளிப்படுத்தி வாழ்வோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு மாத்திரம் அல்ல,
மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக இந்த கொலோசு பட்டணத்திற்கு பவுல் எழுதும் பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்தின் மையம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தபடியினால் இனி பிழைத்திருக்கிறவன் தனக்கென்று பிழைத்திராமல் கிறிஸ்துவை தரித்து கொண்டபடியினால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீ வேரூன்றி இருக்கிறாயா? நீ எதை தேடுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதை பெற்றுக்கொள்ளுகிறாய்? பணம்தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கிறது, அல்லது பணத்தை தான் நீ அடைகிறாய் என்றால் இதோ உன்னுடைய சிந்தை முழுவதும் அதுவாகவே இருக்கிறது. அல்லது வேறு விதமான உலக காரியத்தை நாம் அடைகிறோமே என்றால் அதுதான் நாம் தேடுகிற காரியமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய பேருண்மை என்ன என்றால், நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. ஆதலால் அவருக்கு இசைவாக நாம் வாழ வேண்டும் என்பதே. நிறைய நேரத்தில் நாம் கிறிஸ்துவர்கள் என்று நம்மை அழைத்து கொள்ளுகிறோம், கிறிஸ்துவன் என்கின்றதற்கு ஏதுவான பெயரையும் நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் செயல்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உலகத்தாருக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்றால் இன்னும் மெய்யாகவே கிறிஸ்துவை அந்த மனிதன் ருசிக்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, இதோ இந்த நாளிலே கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு வருகிறது. ஏனோதானோ என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் கேள்வி கேட்டு பாருங்கள். இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்கிறீர்கள், நீங்கள் எவைகளை தேடுகிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராயும் பொழுது தேவனுக்கு உகந்ததை நாம் தேடுகிறோமா, தேவனுக்கு உகந்ததை நாம் செய்கிறோமா என்பதை நம்முடைய மனசாட்சி நமக்கு அறிவிக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு கொண்டு இருக்கிறவர்கள் 4 முக்கியமான கேள்விகளை கேட்பார்கள். டு வி லிவ் இன் ஹிம்? இதோ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் வாழ்கிறேனா என்பது முதல் கேள்வியாக இருக்கிறது. டு வி லிவ் பை ஹிம்? இதோ அவர் மூலமாக என்னுடைய வாழ்க்கை இதோ நடத்தப்படுகிறதா, அவர் என்னோடு கூட வருகிறாரா என்பது 3வது கேள்வியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த பரிசுத்தமான தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து இதோ நான் உங்களை வழிநடத்துகிறவர் என்று சொல்லி முன்னும் பின்னுமாக அவர்களை தாங்கினார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் பரிசுத்தமானதை செய்தபோது அந்த பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட நிலைத்திருந்தது. ஆனால் தகாதவைகளையும் அருவருப்பானவைகளை அவர்கள் தொட்டபோது தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு போனது என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆதலால் இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு, டு வி லிவ் வித் ஹிம்? அவரோடு கூட நாம் இருக்கிறோமா? கடைசி கேள்வி, டு வி லிவ் ஃபார் ஹிம்? அவருக்காக நாம் வாழ்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு இந்த நாளின் தியானத்தை நாம் சிந்தித்து அவருக்கு உகந்ததை நான் தேடுவேன், அவருடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் செய்வேன், நான் செய்கிறதினால் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோமே என்றால் அது ஆசீர்வாதமாக இருப்போம். கடைசியாய் அது நித்திய ரட்சிப்பிலே முடியும். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்திலே உங்களை சந்திக்கும் வரை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.